ஐயனார் துணை சீரியல்ல அடுத்த வர எபிசோட்ல நம்ம நிலா இருந்துட்டு ராகவ் கிட்ட போயிட்டு, சோழன் என்னுடைய ஹஸ்பண்ட், இனிமே என்கிட்ட நீங்க பேசவே கூடாது, அதையும் மீறி நீங்க ஏதாச்சும் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வேலையே எனக்கு வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. அதுக்கடுத்து தான் நம்ம திவ்யா இருந்துட்டு, நிலா அப்படின்னா உங்களுக்கும் சோழனுக்கும் ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு. ஆமா திவ்யா, இந்த விஷயத்த நான் உங்ககிட்ட கூட மறைச்சிட்டேன். முன்னாடி சோழனை எனக்கு பிடிக்காம இருந்தது, அதனால நான் அவரை என் ஹஸ்பண்டாகவே நான் நினைக்கவே இல்லை. ஆனால் இப்போ அப்படி கிடையாது. சோழனை எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. எனக்கு ஒன்றுனா அவர் உசுரை கூட தரத்துக்கு தயங்க மாட்டேங்கிறாரு. அப்படிப்பட்டவரை என்னால் இழக்க முடியாது. எனக்கு எல்லாமே சோழன் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. அதுக்கடுத்துதான் திவ்யா இருந்துட்டு நேராக ராகவ் கிட்ட போயிட்டு, நீங்கள் நிலாவை விரும்புகிறீங்கன்னு எனக்கு தெரியும், ஆனால் இப்போ நிலா சோழனோட மனைவி. இனிமேல் நீங்கள் நிலா கிட்ட பேசுறது எனக்கு என்னமோ சரின்னு படலை சார் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை கேட்டோன்னே ராகவ் இருந்துட்டு, நிலாவை நான் எந்த அளவுக்கு விரும்புகிறேன்னு உங்களுக்கு நான் சொல்லி புரிய வைக்க வேண்டிய அவசியம் இருக்காது. எனக்கு நிலாவை அவ்வளோ பிடிச்சிருக்கு. சோழனோட அண்ணனே வந்து நிலாவுக்கும் சோழனுக்கும் நடந்ததோ ஒரு கல்யாணமே இல்லைன்னு சொல்லிட்டு போகிறாரு. ஆனால் நான் எப்படி நிலாவை அந்த சோழனோட மனைவினி என்னால் பார்க்க முடியும் அப்படின்ற மாதிரி ராகு வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்து தான் இந்த பக்கம் போயிட்டு நம்ம நிலா இருந்துட்டு சேரன் கிட்ட பயங்கரமாக சண்டை போடுறாங்க. என்னையும் சோழனையும் பிரிக்க முதல்ல நீங்கள் யார் அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. சோழன் சேரன் சொல்லிட்டு எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. அதோட இன்னைக்கான பிரம முடிச்சிருக்காங்க.